Hindenburg ரிசர்ச் ரிப்போர்ட் அகைன் ஒன்று வந்திருக்கு. அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, அவர் எப்படி மணி லாண்டரிங் பண்ணாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் உங்கள் ஃபைனான்ஸ் வித் ஹரிஷ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சரி, அதானினா யார்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அதானினா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஷியாலே அவர் தான் நம்பர் 1 பணக்காரர், இந்தியாவிலும் ஈஸ் த நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன். இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போதான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஹிண்டன்பர்க் வந்தாங்க. அந்த ரிப்போர்ட் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதானியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 4 லட்சம் கோடி அவுட். நம்பர் 1 பணக்காரனா இருந்தவர் 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு. இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன், போர்ட்ஸ், மைனிங், சிமெண்ட், எஃப்எம்சிஜின்னு அதானி கால் வைக்காத இடமே கிடையாது. சூப்பரா போயிட்டு இருக்கும் போது தான் ஹிண்டன்பர்க் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. சரி, இந்த ஹிண்டன்பர்க்னா யாரு? இவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதை ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஷேர் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கி 500 ருபீஸ் போனதுக்கு அப்புறம் செல் பண்ணோம் அப்படின்னா அந்த 400 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட். இதை தான் லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஷார்ட் பொசிஷன். இப்போ ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா 500 ருபீஸ் ஒரு ஷேர் பிரைஸ் இருக்குன்னா அந்த இடத்துல செல் பண்ணிட்டு 100 ருபீஸ் வந்ததுக்கப்புறம் பை பண்ணுவாங்க. இந்த 400 ருபீஸ்ன்றது தான் ப்ராஃபிட். இது நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி மார்க்கெட்டில் அது வெளியில் வரதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியில் ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சுருவாங்க. மார்க்கெட்டில் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஷேர் பிரைஸ் ஃபால் ஆகும். இதில் நல்லா ப்ராஃபிட் பார்க்குற ஒரு கம்பெனி தான் இந்த ஹிண்டன்பர்க். இப்படி தான் இந்தியன் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதானி ஸ்டாக்ஸில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணி பல லட்சம் கோடி சம்பாதிச்சாங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க வச்ச சீரியஸான அலிகேஷன் என்னன்னா, அதானி தான் வேர்ல்ட்லேயே ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமராகவும் இந்தியாவில் அவர் மணி லாண்டரிங் பண்ணி அவரோட ஷேர் பிரைஸ் எல்லாமே மானிப்புலேட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அவர் வெளிநாட்டில் நிறைய ஷெல் கம்பெனிஸ் வச்சு அது மூலயமா பணத்தை எல்லாத்தையுமே லாண்டரிங் பண்ணி தான் இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய அலிகேஷன் வச்சாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் மேனிப்புலேஷன். சரி, ஸ்டாக் மேனிப்புலேஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ப்ரைஸ் 100 ருபீஸ் இருக்கும். அதோட க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மள மாதிரி சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் எல்லாருமே அதில் போய் ஷேரை வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகுனா 100 ரூபாய் இருந்த ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக 150 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லிட்டு ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ஸ்டெடியான ஒரு க்ரோத்தாக இருக்கும். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஸ்டாக் மேனிப்புலேஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் பிரைஸ் 100 ருபீஸ் இருக்கும். திடீர்னு ஒரு 3 to 6 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது 500 ருபீஸ் போயிருக்கும். இதை தான் ஸ்டாக் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக நிறைய மணி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் பிரைஸை ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2020 அதானி என்டர்பிரைசஸோட ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய். 2022 பார்த்தீங்கன்னா அதே 120 ரூபாய்க்கு இருந்த ஒரு ஷேர் 4000 ரூபாய் ரீச் ஆச்சு. கிட்டத்தட்ட 35 மடங்கு அதிகம். எப்படி நார்மலாக ஒரு ஷேர் 35 மடங்கு 2 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆக முடியும்? இதை தான் ஆர்டிஃபிஷியலாக ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறது. சரி, அதானி இந்த மாதிரி ஷேர் பிரைஸை மேனிப்புலேட் பண்ணுறது மூலமா அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் போது எதுக்காக சொந்த காசையே அவர் இன்ஃபியூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இங்கே தான் நீங்கள் ஃபோக்கஸாக பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்டாக் பிரைஸ் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. இதில் ஒன்று தான் ஷேர் பிளட்ஜிங். அப்படின்னா பேங்க்கில் ஷேர்ஸை அடமானமாக வச்சு பணம் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதானி 1000 ஷேர்ஸை 1000 ருபீஸ்னு பேங்க்கில் 10 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 7 லட்ச ரூபாய்க்கு. இப்போ இதுவே அவர் ஷேர் பிரைஸை மேனிப்புலேட் பண்ணி ஒரு ஷேரை 10,000 ருபீஸ்னு பல லட்சம் ஷேர்ஸை போய் பேங்க்கில் அடமானமாக வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், பல கோடி அவருக்கு கேஷாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஷேர்ஸ் அவர் மேனிப்புலேட் பண்ணிக்கும் போது அதிகமான ஷேர்ஸ் அவர் பிளட்ஜ் பண்ண அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணாலே அவருக்கு பல கோடி கிடைக்கும். சரி, செகண்ட் ரீசன் என்னன்னா டிஐஐ இன்ஃப்ளோ. இந்தியன் மார்க்கெட்டில் மேஜராக 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம டிஐஐ எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் இருக்க எல்ஐசி இல்லை நம்ம ஒரு காசை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், மோத்திலால் ஆஸ்வாலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே டிஐஐ கேட்டகரியில் வருவாங்க. இதே எஃப்ஐஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க டேரெக்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜேபி மார்கன் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் அவங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரும்பாலான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இந்த எஃப்ஐஐ, இந்த டிஐஐ தான். டோட்டல் மார்க்கெட்டையே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரி, இந்த அதானி ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிஐஐ கேஷ் உள்ள வரதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இதை தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த டாப் 50 கம்பெனிஸை அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சு தான். ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் 1 லட்சம் கோடி இருந்தால் தான் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸில் வர முடியும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதானியோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மணியும் இந்த அதானியோட ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஷேர் பிரைஸை மேனிப்புலேட் பண்ணி ஹையா வைக்கும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட
மணி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத மாதிரி சின்ன அமௌண்ட் கிடையாது, எல்லாமே லட்சக்கணக்கான கோடி. ஸோ அப்போ அது எல்லாமே அதானியோட ஷேர் ப்ரைஸை இன்னமும் ஃபர்தராக இன்க்ரீஸ் தான் பண்ணும். சரி, இந்த வீடியோவில் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், அவரோட சொந்த காசை போட்டு தான் அவர் ஷேர் ப்ரைஸ் எல்லாமே மேனிபுலேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ லட்சம் கோடியை எப்படி அவர் மேனிபுலேட் பண்ண முடியும்? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். இதுதான் மணி லாண்டரிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மணி லாண்டரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான க்ரூஷியல் பார்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்க. பேசிக்காக அந்த மணி லாண்டரிங் பார்த்தீங்கன்னா ஷெல் கம்பெனிஸ் மூலமா நடக்கும். ஷெல் கம்பெனிஸ்னா என்னன்னா, அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க, அது ஒரு கம்பெனியே கிடையாது, சும்மா பேப்பராக தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்காது, ஏன் அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் கூட இருக்காது. ஸோ ஃபேக்காக ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி உண்மையாலுமே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி ஷோ பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அந்த கம்பெனி இருக்கவே இருக்காது, ஜஸ்ட் பேப்பர்ஸில் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலாக அந்த மணி லாண்டரிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த மெயின் கம்பெனிக்கும் இந்த ஷெல் கம்பெனிக்கும் நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த மாதிரி ஃபேக்காக ஒரு இன்வாய்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அது மூலியமா பல லட்சம் கோடி பணத்தை இது உள்ள கொண்டு வருவாங்க. இந்த ஷெல் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரீஸ்ல இருக்கும், மரிஸ்ட்ரீஸ், பனாமா தீவுகள், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிடில் ஈஸ்ட்ல சைரிஸ் பில் என்டிட்டி நியூலேலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி 90% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதானி கிரீன் எனர்ஜில தான் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட ஒர்த் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா $420 மில்லியன், நம்ம ஊர் காசுப்படி 35,000 கோடி. இந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதானியோட பிரதர்ஸ் தான் சேர்மன்ஸாவே இருக்காங்க. பல லட்சம் கோடி இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணி தான் இந்தியாவில் மணி லாண்டரிங் பண்ணி அவங்க பிசினஸ் ரன் பண்றாங்கன்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா இண்டன்பர்க் அகைன் ஒரு ரிப்போர்ட்டை விட்டுருந்தாங்க. இதுவும் அதானிக்காக இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதான் கிடையாது, டைரக்டா செபியோட சேர்பர்சனுக்கே வச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு இந்தியாவில் நாங்க சொல்றோம், பட் ஆனா செபி அதுக்கான சரியான ஆக்ஷனே எடுக்கல. ஏன்னு கேட்டா செபியே இந்த ஸ்கேம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செபினா யாரு? இவங்கள செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் கமிஷன் சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இவங்க தான் ஒரு அத்தாரிட்டி. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்க ஒழுங்கா தான் இருக்காங்களா, இல்ல அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை தட்டி கேட்கிற அதிகாரம் இருக்கிறது இந்த செபிக்கு தான். ரீசெண்டா நடந்த இண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செபி சேர்பர்சன் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2017 அவங்க பேர்ல இருந்த ஷேர்ஸ் எல்லாமே, அதாவது அவங்க அதானி ஷெல் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த எல்லா ஷேர்ஸுமே அவங்க ஹஸ்பண்ட் நேமுக்கு மாத்துறாரு. அவங்க ஹஸ்பண்ட் 2018 கிட்டத்தட்ட 83 கோடிக்கு அதை செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுறாரு. இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. செகண்ட் அவங்க வச்ச அலிகேஷன் என்ன அப்படின்னா, பிளாக் ராக்ல அவங்க ஹஸ்பண்டை ஒரு பெரிய போர்ஷன்ல உட்கார வச்சது. எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு ஹை போர்ஷன் கிடைக்கிறது இம்பாசிபிள். இது எப்படி கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே தெரியும். எஸ், அவர் உங்க ஒய்ஃபோட பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. மூணாவதா சொன்ன ஒரு பெரிய அலிகேஷன் என்ன அப்படின்னா ரேட்ஸ்ல சில முறைகேடு நடந்திருக்கு. ரேட்ஸ்ன்றது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இது யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பட் இந்தியாவில் இப்பதான் கொஞ்சம் ரீசெண்டா பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இதை நம்ம ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சில யூனிட்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து வர ரெண்டல் இன்கம் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு ஒரு 7-8% வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வட்டி கிடைக்கும். இந்த ரேட்ஸ் இந்தியாவில் லிஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே சீக்கிரமா லிஸ்ட் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெகுலேட்டரிஸே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு அலிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் செபியோட சேர்பர்சனும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூல இந்த ரேட்ஸை இன்டெரக்டா ப்ரொமோட்டும் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி மறைமுகமா அதானிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசன்னால தான் அவங்க பெருசா ஆக்ஷன் எதுவும் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அலிகேஷன் செபி மேல வைக்கிறாங்க. இதுக்கு செபி சைட்ல இருந்து அவங்க சில எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இது ஒரு பேஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. பட் அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் அவங்க சப்மிட் பண்ணி, செபியோட சேர்பர்சனே இப்படி பண்ணாங்கன்னா நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சேஃப்டி இருக்குன்னு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை சொல்ல முடியும். அதானி இப்படியே பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்தியாவிலே சூப்பர் பவர் ஆயிடுவாரு. அண்ட் வேர்ல்ட்ல நம்பர் 1 பணக்காரன் ஆனா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. இதே மாதிரியே அவர் போனார்னா இந்தியாவில் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல அவரோட பிசினஸ் தான் டாப்ல இருக்கும். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக்வர்ட் இன்டகிரேஷன். நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண எந்த ஒரு கம்பெனி மெஜாரிட்டியா ஃபெயில் ஆனதா சரித்திரமே கிடையாது. ஏன் டாடா குரூப் கூடமே பேக்வர்ட் இன்டகிரேஷன் இம்ப்ளிமெண்ட் லாஸ்ட் 15 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 2032 அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அதானி பண்ணிட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் பிசினஸ் 30% பேக்வர்ட் இன்டகிரேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. 2030 அதை 80% இன்க்ரீஸ் பண்ணுவான்னு அவரோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துல அதானி சூப்பர் பவர் ஆயிடுவாரு. இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷனை பத்தி நான் இன்னொரு வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். கமிங் பேக் டு தி டாபிக். இதனால அதானி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்டீங்கன்னா எஸ், செகண்டா வந்த ரிப்போர்ட்னால அதானிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இது அதானி மேல வச்ச அலிகேஷன் கிடையாது, செபி மேல வச்ச அலிகேஷன். பட் ஆனாலும் இதனால அதானி ஷேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபால் ஆச்சு அண்ட் அகைன் அது ரெக்கவர் ஆயிடுச்சு. பட் இதே மாதிரி ஃபியூச்சர்ல இன்னொரு வாட்டி நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அக்கார்டிங் டு மீ அதானி ஷேர்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் கிடையாது. எப்பயுமே ஒரு ஹை ரிஸ்க் இருக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா 1-2 வாட்டி யோசிச்சுக்கோங்க. நீங்க அதானி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு செல் பண்ண வேணாம், பேனிக் ஆகி நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. ஷேர் கொஞ்சம் ரெக்கவர் ஆன
ஆனதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுங்க. இல்லை அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும், நான் ரிஸ்க் இருக்க ரெடி, அவங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் டெசிஷன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது அகைன் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா ஷேர் பிரைஸ் எல்லாமே டிராஸ்டிக்காக ஃபால் ஆகும். அந்த டைமில் நீங்கள் அடி வாங்குறது கன்ஃபார்மாக இருக்கும். அண்ட் எப்பவும் நம்ம ஒரே பார்ட்டி தான் ரூல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இது ஏதோ ஒரு கம்பெனியில் நடந்துச்சு, இதை பற்றி நான் ஏன் பார்க்கணும், அண்ட் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இந்த வீடியோ நான் எதுக்கு பார்க்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாட்டியுமே உங்களோட காசுமே அதானியோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் ஆயிருக்கு. ஏன்னா நீங்கள் எல்ஐசி, பிபிஎஃப், இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே டிஐ கேட்டகரியில் தான் வரும். இந்த டிஐ எடுத்துகிட்டு போயிட்டு காசு எல்லாத்தையுமே அந்த ஸ்டாக்ஸில் தான் போடுறாங்க. அதனால் உங்களுடைய காசும் இந்த ஸ்கேமில் மாட்டியிருக்கு. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய நேஷனல் இஷ்யூ. இதை பற்றி யாருமே இப்போ பேசத்தும் கிடையாது. நியூஸ் சேனல்ஸும் அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் அவர் எந்த பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்மேட் வீடியோ இதுதான். வேற என்ன டாபிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வீடியோ போடுறேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.